நடிகை கொடுத்த திருமண மோசடி புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய போலீசார் திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியும் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்றைய தினம் சீமான் ஆஜராகவில்லை. நடிகை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக சீமானுக்கு மீண்டும் இன்று சம்மன் வழங்க வளசரவாக்கம் போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 41A என்ற சம்மனை சீமானின் நீலாங்கரை வீட்டில் ஒட்ட வளசரவாக்கம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? நடிகை கொடுத்த பாலியல் வழக்கில் காவல்துறை சம்மனுக்கு ஆஜராகாத சீமான் கைது செய்யப்படுவாரா என்ற ஆலோசனையில உயரதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பா இரண்டாவது சம்மனை அவரது வீட்டில் இன்று ஒட்டுவதற்காக வளசரவாக்கம் போலீசார் விரைந்திருக்கிறார்கள். இன்று சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே வளசரவாக்கம் காவல்துறையினரால் சம்மனானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பங்கு பெறுவதனால தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என அவரது வழக்கறிஞர் தரப்புல நேரில் ஆஜராகி 4 வார கால அவகாசமானது கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இரண்டாவது சம்மன் 41 என்று சொல்லக்கூடிய அழைப்பாணையை இன்று அவரது வீட்டில் ஒட்ட வளசரவாக்கம் போலீசார் விரைந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளக்கூடிய சீமான் தன்னை திருமணம் கொள்வதாக கூறி பாலியல் உறவு கொண்டு ஏமாற்றிவிட்டதாக நடிகை கொடுத்திருந்த புகாரில் வளசரவாக்கம் போலீசார் 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கற்பழிப்பு, கருக்கலைப்பு, மிரட்டல் போன்ற புகார்களுக்கு முகாந்திரம் உள்ளது என்றும் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் கூறி 12 வார காலத்திற்குள் வழக்கில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று ஆஜராக கோரி சீமானுக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் ஏற்கனவே சம்மனானது அளித்திருந்தனர். சீமான் இன்று விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் சீமான் மீதான காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் சங்கர் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக 4 வார கால அவகாசம் கேட்டு கடிதம் ஒன்றையும் காவல்துறையினர் ஒப்படைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அது மீதான விசாரணை விரைவில் வர இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வளசரவாக்கம் போலீசார் நேற்று முன்தினம் பெங்களூரு விரைந்து நடிகையிடம் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு பல்வேறு ஆதாரங்களையும் பெற்றுள்ளதாக தெரிகிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது பாலியல் வழக்கில் தவறு இருந்தால் ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி அவர்கள் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் சீமானுக்கு அது மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக சீமானை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக உயர் அதிகாரிகள் ஆலோசனை ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 அழைப்பாணைகள் கொடுக்கப்பட்டு அவர் ஆஜராகாத பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த 4 வாரத்துக்குள் அவர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காத பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவாரா என்று எதிர்பார்ப்புகள் மேலோங்குவதாகவும் அது குறித்து உயரதிகாரிகள் ஆலோசனை ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் இந்த நடிகை கொடுத்த பாலியல் வழக்கில் அழைப்பாணையை ஏற்று விசாரணைக்கு ஆஜராகாமல் அலைக்கழிப்பதனால் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து உயரதிகாரிகள் ஆலோசனை ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது.